லோகேஷ் கனகராஜ் மேல வந்து வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க. அவர் ஒரு பெரிய டைரக்டர், லெஜெண்ட். அவர் வந்து இப்படி முடிச்சிட்டானுங்க. யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க பாட்டுக்கு ஏதாவது கோர்த்துட்டு போயிடாதீங்க. நிறைய மிஸ்டேக் இருக்குன்னு நிறைய சொல்லிட்டு வராங்க. 1000 கோடி எல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனா நார்த் இந்தியால இந்த மாதிரி படம் தான் நிறைய ஓடும். சார் அந்த பாட்டுக்கான ஐடியா வந்து பிஸ்னஸ் தான் சார். முதல்ல டிஏஜினா என்ன, ஏஐனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ரிவ்யூ பண்ணேன். இன்னைக்கு இந்த வீடியோல டைரக்டர் மற்றும் கார்பரேட் மற்றும் ப்ரொடியூசர் இதை பத்தி இந்த வீடியோல முழுசாவே பார்க்கலாம். லலித் சார், சினிமா எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை சார். சும்மா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது கோர்த்துட்டு போயிடாதீங்க. பொதுவாக நம்ம இந்தியன் சினிமாவில் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த 1000 கோடி கலெக்ஷன், பேன் இந்தியா படம் இதை பத்தியெல்லாம் அதிக அளவுல பேசப்பட்டு வருதுங்க. எல்லாருமே கேட்குற 1000 crores படம் பண்ணிடுமா? 1000 கோடி எல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு கதை சக்சஸ்க்கும் ஃபெயிலியருக்கும் யாருங்க காரணமா இருப்பான்னு நினைக்கிறீங்க? டைரக்டரா? டைரக்டர் மட்டும் கிடையாதுங்க, ப்ரொடியூசரும் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாரும் லோகேஷ் கனகராஜ் மேல வந்து வன்மத்தை கூட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளவு கேஸ்ட் எல்லாம் போட்டாங்க? தமிழ் சினிமாலே அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆடியன்ஸோட கழுத்து இருக்கிற வேலையை லோக்கி மாம்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெரிய டைரக்டர், லெஜெண்ட். அவர் வந்து இப்படி முடிச்சிட்டானுங்க. நிறைய மிஸ்டேக் இருக்குன்னு நிறைய சொல்லிட்டு வராங்க. இந்த படத்துல எல்லாம் எந்த மிஸ்டேக்கும் இல்லையா? இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். டைரக்ஷன் வெறும் கதையில எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒரு 24 கிராஃப்ட் பேசிக்ஸ் தெரியும். கற்பனையில் உள்ள சீனை நிஜத்துல எடுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வேணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய. சினிமா தான் வாழ்க்கைன்னு வந்தாச்சு, ஜெயிச்ச எல்லாம் மறந்துடும் சார். கூலி படத்துல நிறைய பேர் டிஏஜிங் பத்தி ரிவ்யூ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முதல்ல டிஏஜிங்னா என்ன, ஏஐனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ரிவ்யூ பண்ணி. டிஏஜிங்னா நம்ம சின்ன வந்து சுருக்கி காட்டுறது தான் டிஏஜிங். ஏஐனா ஃபேஸ் ஸ்வாப் பண்ற மாதிரி இன்னொரு ஆளுக்கு இருந்து அப்படியே ஃபேஸ் அப்படியே வைக்கிறது தான் ஏஐ. இப்ப ஒரு கதை ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஏங்க டைரக்டர் மட்டும் தான் காரணமா இருக்கணுமா? இல்லைங்க, ப்ரொடியூசரும் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பேன் இந்தியா அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா கிளாமர் சாங் வேணும், நல்ல ஃபைட் வேணும், லாஜிக்கே இல்லாத நிறைய சீன்ஸ் எல்லாம் வேணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் பேன் இந்தியா அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஏன்னா நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி படம் தான் நிறையா ஓடும். சார் அந்த பாட்டுக்கான ஐடியா வந்து பிஸ்னஸ் தான் சார். இப்படி சீன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அங்கே டேரக்டருக்கு உண்டான ஃப்ரீடமே போயிடுது. ப்ரொடியூசருக்காக ஒரு பக்கம், ஆக்டர்ஸ்க்காக ஒரு பக்கம்னு சீன்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுது. கதையோட அம்சத்தையும் மாற்ற தோணுது. இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல டேரக்டர் தங்களோட 100% கொடுக்க முடியுது. அதுதான் உண்மை. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. லோகேஷ் கனகராஜ் மேல நிறைய வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க. அவருக்கு மட்டும் ஈகோ டச் ஆகி அடுத்த படத்துல, அதாவது கைதி 2 படத்துல நிறைய எல்சியூ கனெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் மேல என்ன விமர்சனம் வைப்பீங்க? 10 வருஷம் உள்ள இருந்து மட்டும்தான் சார் தெரியும். உள்ள போறதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாது. அப்ப திரும்பவும் பெஸ்ட் டைரக்டர் நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறது தான் வரும். கைதி 2ல மட்டும் இல்லைங்க, வேற எந்த படம் எடுத்தாலும் அதுல ஒரு யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம ப்ரீவியஸ் படத்தோட சீன் இதுல ஆட் பண்ணனாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு பார்ட் ஆட் பண்ணனாலும் சரி, அதுக்கு நம்ம ப்ராப்பரா என்ஓசி வாங்கணும். அப்ப அந்த என்ஓசிங்கிறது என்ன, அந்த காப்பிரைட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு தெரியுமா? காப்பிரைட் கரெக்ட் சார். வேர்ல்டு ரூல்ல தான் நாங்கள் ஃபாலோ பண்றதை தவிர இந்தியன் ரூல்ல கொண்டு வந்தாச்சு. காப்பிரைட், ஒரு படத்தோட காப்பிரைட் வாங்கணும்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் என்ஓசி வாங்கினா போதும். இது வந்து 2012க்கு முன்னாடி இருந்த ஆக்ட். அதாவது 2000க்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசருக்கு மட்டும் நம்ம வந்து காப்பிரைட் வாங்கினா போதும். 2012க்கு அப்புறம் காப்பிரைட் 2012 ஆக்ட் படி அந்த படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் இல்லாம டைரக்டர், மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட், இப்படி எல்லா பெர்ஃபார்மன்ஸ்கிட்டையும் என்ஓசி வாங்கியா. உதாரணமா இப்ப லோகேஷ் கனகராஜ் கைதி 2 இருக்கிறாருன்னு வைங்க. கைதி 1 ப்ரொடியூசரான எஸ்ஆர் பிரபு பிக்சர்ஸ் கிட்டையும் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான சாம் சிஎஸ் கிட்டையும் ஃபர்ஸ்ட் என்ஓசி வாங்கணும். அதே மாதிரி லியோ படத்தோட ப்ரொடியூசர் லலித் குமார் அதுக்காக. அது இல்லாம மியூசிக் டைரக்டரான அனில் அவர்கிட்டையும் என்ஓசி வாங்கணும்.
அதோட விக்ரம் அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ராஜ்கமல் பிலிம்ஸ் கிட்டையும் நம்ம கமல் சார் கிட்டையும் கண்டிப்பா வாங்கியே ஆகணும். இப்படி எல்லாத்துக்கிட்டையும் என்ஓசி வாங்கினா மட்டும்தான் கைதி 2 பில்ட் பண்ண முடியும். சேர் ஓட்டானா அப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். போன வாரம் என் பொண்டாட்டி மடியில 8 பேர் உட்கார்ந்தாங்கயா. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம கிரியேட்டிவ் ஸ்பேஸ் சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.